ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. ஆவணி மாதம் அம்மனுக்குரிய விசேஷ மாதமான ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கப் போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். எல்லா விதமான சுப காரியங்களை செய்யும் மக்கள் காத்து கொண்டிருக்கும் மாதமாகும். ஆவணி மாதம் என்பது சூரிய மாதம். சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கு சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆவணி. கார்காலம் சிம்ம மாதம் என்று ஆவணி மாதம் அழைக்கப்படும். ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றனர். இந்த ஆவணி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் அதிக அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 7ஆம் இடத்தில் குரு பார்ப்பதால் அதிக அளவிலான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்ப்பது, வண்டி வாகனம் மாற்றுவது, உங்கள் துணைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பீர்கள். நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் மதிப்பு, மகான்கள் தரிசனம் ஏற்படும். லாபம் அபரிவிதமாக இருக்கும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகம், படிப்பில் ஏற்றம் உண்டாகும். மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும். பணவரவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். முதலீடுகளை சரியாக செய்வீர்கள். தொழில்துறையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீர்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான பிராப்தம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தொலைதூரத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தினருடன் ஒன்று சேருவார்கள். அசையும் அசையா பொருட்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். வங்கி கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் வங்கி கடன் கிடைக்கும். அரசு துறை, அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய கௌரவங்கள் ஏற்படும். வயிறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்கங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. பிள்ளைகளுடன் கோபதாபத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்கள் மேல் குற்றம் சொல்லும் வாய்ப்பு உள்ளது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பரிகாரம்: பார்வதி தேவி வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். அபிராமியில் 40, 59, 75வது பாடல்களை படிப்பது, கேட்பது நல்ல பலன்களை தரும். மேசராசினர் அனைத்து ஆவணி மாதங்களிலும் அபிராமி அந்தாதியை படிப்பது நன்மை பயக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.